எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. வீட்டுக்காரரு இனி எப்ப ஃபாரின்ல இருந்து வருவாரு? அவங்களுக்கு இப்போதைக்கு லீவு கிடைக்கல. அதனால லீவு கிடைக்கும் போது வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னக்கா மூஞ்சி ரொம்ப பளபளன்னு இருக்கு. மூஞ்சிக்கு என்னத்த போட்டா? நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஓ ஸ்கின் என்னை விட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. என்ன போடுவேன்னு செத்த சொன்னானா நானும் போடுவேன்ல. ஏட்ட வீட்டுக்கு வந்த உடனே கேக்குற கேள்வியா இது? சரி அப்ப வீட்டுக்குள்ள போன அப்புறமா சொல்லு. ஐயோ சித்தி எப்படி இருக்கீங்க? வா மக்களே, நீ எப்படி இருக்க? முத கேட்டது நானு. நல்ல பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட. ஆனா உடம்ப தான் வைக்கல. நல்லா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அது இதுன்னு வாங்கி கலக்கி குடி. ஓ சரி சித்தி. இவளுக்கு என்ன பத்தி குறை சொல்லலன்னா நாளே ஓடாது. ஹார்லிக்ஸ் குடியா? ஏன் அப்ப நீ வாங்கி தர வேண்டியதானே? கையை வீசிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. சரி ஒரு வீட்டுக்கு போறோம். ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்குமே, அதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்னு தோணுதா? இவங்க வரலன்னு இங்க யாரு ஃபீல் பண்றா? ஐயோ அந்த ரெண்டு பேரும் நம்ம மறந்துட்டோமே. அந்த ரெண்டு சில்லுவண்ணுக்கு எங்க போச்சு? சித்தி சொல்லுமா. மேகலை கவின் எங்க போனாங்க? தெரியலையேம்மா, இங்கதான் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள போயிருப்பாங்களோ? முதல்ல அவங்கள கவனிக்கணும். எனக்கு வேணும். எனக்கு தான் வேணும் தா. நான் கொடுக்க மாட்டேன். குடு குடு குடு. இல்ல எனக்கு வேணும். ஐயோ என் பேக் போச்சு. தா இல்லன்னு அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நானும் சொல்லுவேன். ரெண்டு பேரும் மரியாதையா இப்ப என் பேக் தாங்க. குடுடா. நீ எனக்கு குடு. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் சண்டையில என் பேக் பிஞ்சு போயிரும் போல. எம்மா தாயே கொஞ்சம் கையெடு. அக்கா அவனை விட சொல்லுங்க. ஏன் நீ விட மாட்டியோ? இப்ப நீங்க ரெண்டு பேரும் விட போறீங்களா இல்லையா? நானும் விடுறேன். ஐயோ என் பேக். அட பாவிகளா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு என் பேக் கீழே தள்ளி விட்டுட்டீங்க. கீழே போட்டது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அச்சச்சோ பாவம் என் பேக். இனி என் பேக் மேல உங்க கை பட்டுச்சு, என் கை சும்மா இருக்காது. நானே இந்த பேக்கை வச்சுட்டு 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். போதுண்டா சாமி என்ன விட்டுருன்னு சொல்ற அளவுக்கு இந்த பேக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மட்டும் வாய் இருந்திருந்தா அதுக்கு கதறி அழுது இருக்கும். எத்தனை வாட்டி இந்த பேக் கிழிஞ்சு நான் தச்சிருக்கேன் தெரியுமா? என் ட்ரெஸ்ஸுக்கு கூட அவ்வளவு தையல் போட்டது இல்ல. அவனை விட வயசுல மூத்தவதானே நீ. அவன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. ஆளு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல உனக்கு. அம்மா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அழுதுட்டு போறேன். பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான். இவங்கிட்ட என்ன பேசுறது? தம்பி அம்மா சிரிக்கதானடா செஞ்சேன். இவன் என்ன அழுதுட்டு போறான்? என்னத்தலாமோ ஒளிச்சு வச்சோம். இந்த பேக் ஒளிச்சு வைக்க மறந்துட்டோம் பாரு. சரி வேற எங்கேயாவது வைப்போம். என்ன காணல? எங்க போச்சு அந்த ரெண்டும்? சரி அதுக்கு பின்னாலே போவோம். என்ன பண்ணதோ தெரியல. அம்மா என்ன மக்களே ஆச்சு? எதுக்கு அழுவுறீங்க? தீப்தி அக்கா எங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டாங்க. அவளுக்கு இதே பொழப்பா போச்சு. வீட்ல தனியா இருந்தா அவ தம்பி அள வைக்கிறது, வீட்டுக்கு யாராச்சும் வந்தா அவங்களையும் அள வைக்கிறது. அவளை விடு மக்களே. வாங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. என்ன ஸ்நாக்ஸ் ஆண்டி? ஹை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். தம்பி வா சாப்பிடலாம். பார்த்து எடுத்துக்கோங்க. வா நம்ம வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடுவோம். ரொம்ப ஒற்றுமையா போறாங்க. ஆமா ஆமா, அப்ப சீக்கிரத்துல அடுத்த சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? அதான் காய மாமியாரு. அவளுக்கு என்ன பண்ணாலும் குத்தம் தான். இத பண்ணாத, அத பண்ணாத, இத எடுக்காத, அத எடுக்காத, அங்க போகாத. எப்பப்பப்பப்பா அவ சொல்றதா ரூல்ஸ்னு ஒத்த கால நிப்பா. அத மீறி நடந்தா சண்டை தான். அப்படி அவ சண்டை போட்டான்னு வை, அவ கூட சண்டை போடுறதுக்கு எங்கேயாவது போய் படிச்சுட்டு தான் வரணும். 4 வார்த்தை பேசுறானா அதுல 3 வார்த்தை கெட்ட வார்த்தையா தான் இருக்கும். அவ்வளவு புது புது கெட்ட வார்த்தையா படிச்சு வச்சிருக்கா. அத வச்சு ஒரு புக்கே போடலாம் போல. சாயங்காலம் 4 மணி ஆனா போதும் காப்பின்னு வந்து நின்னுருவா. நம்மளும் கடுப்புல போட்டு கொடுப்போம். சரி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமாச்சும் அமைதியா இருக்கலாம்ல. எங்க அமைதியா இருக்கிறது? தெருவுல போற வர எல்லாரையும் பிடிச்சு வச்சு ஏசிட்டு இருக்கோம். என் புருஷன் கூட இருந்து கூட நான் காலத்தை ஓட்டிடுவேன். ஆனா இவ கூட இருக்கிறத பெரும் பாடா இருக்கு. ஓ மாமியாரு உன் கூட இல்ல, இருந்திருந்தா என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும். கொடுத்து வச்சவாக்கா நீ. தம்பி டேஸ்டா இருக்குல்ல? இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, உங்க கையில எப்படி இது வந்துச்சு? டேய் பிரவீன் பாருடா, உன்னோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. டேய் அது என்னோடது. பெரியம்மா தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. பெரியம்மானா யாரா? நம்ம அம்மா தான். ஐயா நம்ம தாய் கிழவியே இந்த காரியத்தை பண்ணிச்சு. டேய் ஒரே ஒரு பீஸ் தாண்டா மிச்சம் இருக்கு. இப்ப புடிங்கிட்டு அழுவாளுக ரெண்டு பேரும். ஐயோ அப்ப நம்மளுக்கு கொடுத்து வைக்கலையா? அங்க பாக்காத, மனசு கஷ்டமாயிரும். ஏன் மேகல வா வீட்டுக்கு போலாம். தம்பியையும் கூட்டிட்டு வா. வரோம்மா. தம்பி வா போலாம். அப்பாடா போயிட்டாளுக. கவரை கூட விட்டு வைக்காம எடுத்துட்டு போயிட்டாளுடா. இவளுகளை என்ன சொல்ல? இனி அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம வீட்டை பூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிட வேண்டியதான். பெட்ல குதிக்கிறா, சோஃபால உருளுறா, என் துணி எடுத்து கீழே போடுறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கொஞ்சம் விட்டா என் பேக் பிஞ்சு இருக்கும்டா. ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. அப்புறம் பாக்குறேன் எல்லா ரூம்லயும் லைட் எரியுது. அப்புறம் நான் தான் அவங்க
பின்னாடியே போய் அவங்க அந்த ரூமை விட்டு வரும்போது ஒவ்வொரு ரூமா லைட் ஆஃப் பண்ணிட்டே வரேன். கரண்ட் பில்லு என்ன அவங்களா கட்டுறாங்க? நம்ம அப்பா ஃபாரின்ல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. அந்த பிச்சை காசை வச்சுதான் நம்ம குடும்பத்தையே ஓட்டிட்டு இருக்கோம். சரி, நான் அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நீ என்ன பண்ணு, நான் எப்பவுமே சொல்ற டயலாக் சொல்லிட்டு வா. நான் ஃபாஸ்டா போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அப்படியே எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறா. ஹலோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சொல்லிட்டியாடா? சொல்லிட்டேன். டாடா.